ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பேக்கரி ஸ்டைல் மைதா பிஸ்கெட் தான். இது எப்படி நம்ம பேக்கரி ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் எப்படி சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது சரியாக ஒரு 250 கிராம் இருக்கும். அதாவது 1/4 கிலோ மைதா மாவு இருக்கும். நீங்கள் மைதா மாவில் தான் இதை செய்யணும்னு இல்லை, நீங்கள் கோதுமை மாவு வச்சுருந்தா அதில் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக 2 கப்பு மைதாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை பவுடர் பண்ணும்போதே அது கூட ஒரு 2 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 ஏலக்காவை அதில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். 2 கப் மைதாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை கரெக்டான அளவு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் டிஷ் செய்யும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, நம்ம சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்டியால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்குன நெய்யை நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு சேர்த்துட்டு முதல்ல நாம் கை வச்சுட்டு நல்லா இந்த உப்பு, இந்த சோடா உப்பு, இந்த நெய், சர்க்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துடணும். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், இலகும். அதனால் முதல்ல நாம் இதை மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் எப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது பசும்பால். இந்த பால் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப பாலை முதல்ல ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இலகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாலில் எனக்கு 1/4 கப் பால் மீந்துடுச்சு. இப்போ நல்லா ஒரு நம்மளுடைய கையை மடக்கி இதை மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாவு பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான அந்த மைதா பிஸ்கெட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஊற வச்சிடுறேன். ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி தொட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் இதை பூரிக்கட்டையில் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அந்த பூரிக்கட்டையிலேயே. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை நான் 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். இப்போ 2ஆக பிரித்தாச்சு. ஏன்னா இப்போ நாம் இதை நல்லா கொஞ்சம் திக்காக தான் நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். அதனால் 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நீங்கள் லைட்டாக கொஞ்சம் மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நாம் பூரிக்கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே ப்ராசஸிங் தான். கொஞ்சமாக மாவு மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னும் பின்னும் டஸ்ட் பண்ணிவிட்டு பூரிக்கட்டை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப தடிமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாவும் நீங்கள் உருட்டக்கூடாது. நான் இப்போ உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இது மைதா மாவுன்றதுனால நம்மளுக்கு விரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தேய்க்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு அந்த இதோட திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கெட் கொஞ்சம் நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் அந்த உப்புனா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப மெலிசாக நீங்கள் திரட்டிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்குமே கண்டி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு இந்த ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்த மாவை மறுபடியும் நீங்கள் உருட்டிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பொரிக்க போகிறேன். இது வந்து டைமண்ட் ஷேப்லேயும் பண்ணலாம், நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விருப்பம் தேவையோ, எந்த ஷேப் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் கட் பண்ணியிருக்கும் போதே எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு. இப்போது எண்ணெயை வந்து நீங்கள் இந்த கட் பண்ணுற டைமில் வந்து எண்ணெயை வந்து சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்கணும். நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. பொரிக்க போகும்போது நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சு இதை பொரித்து எடுக்கணும். இன்னொன்றும் நான் சொல்லிடுறேன், இதை பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உள்ளெல்லாம் நம்மளுக்கு வேகணும். அதனால் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஒரு பேட்ச் நம்ம பொரித்து எடுக்கவே. அதனால் பொறுமையாக ஒரு 5 நிமிஷமாவது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து பொரித்து எடுங்க. போட்ட உடனே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாது. அதனால் சிம்மில் வச்சுடுங்க. எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சிம்மில் வச்சுட்டு பொரித்து எடுத்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அந்த கலரு அந்த திக்னஸ் எல்லாமே கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல சவுண்டு, அந்த எடுத்து போடும்போதே அந்த கலகலன்னு அந்த சவுண்டு நல்லா இருக்குது. அதுக்காகவே இதை வந்து கலகலானும் சொல்லுவாங்க. இப்போது நம்மளுடைய அந்த மைதா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பொரித்து எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு காட்டுறேன். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்சு சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து கலரும் சரி அந்த திக்னஸும் சரி கரெக்டாக அந்த பிஸ்கெட்டுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம வந்து பால் சேர்த்து பிசைஞ்சதுனால நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் நேரம் ஆக இப்போ கொஞ்சம் சூட்டில் வந்து மெத்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஆற நம்மளுக்கு கரெக்டாக அந்த வந்து கடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய மைதா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 2 வாரம் ஸ்டோர் பண்ணி வெளியே நார்மல் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதாவது கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதை செஞ்சுட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் விஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.